பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இந்த சப்த விடங்க தல யாத்திரையில் 4வது தலத்திலே இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த திருத்தலம் திருவாய்மூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பதியிலே எழுந்தருளியிருக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீல விடங்கர் என்ற பெயரும், இவர் கமல நடனம் ஆடக்கூடியவராகவும் காட்சி தருகிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய குளமும் இருக்கு. அந்த குளத்துக்கு சண்ட பிரசங்க தீர்த்தம் அப்படின்னு பெயரு. அது மட்டும் அல்லாம உள்ள எந்த கோயிலும் அல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா 8 கால பைரவர்களை ஒரே நேரத்தில் தரிசிக்கக்கூடிய ஒரு பெருமையும் சிறப்பும் கொண்ட திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. தாரகாசூரனுடைய அந்த பிரச்சனையினால பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் பறவைகளாக உருவெடுத்திருந்தார்களாம். இந்த பறவைகளாக ஏன் உருவெடுத்திருந்தார்களாம்? இந்த தாரகாசூரன் இவர்களை எல்லாம் தேடிக்கொண்டு இவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்னு சொல்லி நினைத்தானாம். அதனால தன்னுருவிலிருந்து நீங்கி பறவைகளாக உருவெடுத்து சிவபெருமானை வழிபட வேண்டும், சிவபெருமானை வழிபட்டால் இந்த தாரகாசூரனை வதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவலின் காரணமாக இந்த பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் பறவையாக வடிவெடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சண்ட பிரசங்க தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்து உள்ளே இருக்கக்கூடிய வாய்மூர்நாதரை வழிபட்டு விட்டு சென்றார்கள் என்றும், அதன் பிறகு வாய்மூர்நாதரினுடைய அருளாலும் கருணையினாலும் தாரகாசூரன் வதைக்கப்பட்டான் என்றும் புராணம் சொல்லுகிறது.